படத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் காப்பி அடித்தார் அப்படின்னு பார்த்தா இப்போது அரசியல்லையும் தலைவரை தான் காப்பி அடிக்கிறாரு விஜய். விஜய் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே நினச்சேன், சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயத்தை தான் இவர் சொல்ல வர்றார் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரியே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், காவலர்கள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 2018 ஆக்சுவலாக நம்ம சேனல் பேர் கூட காலாவின் காவலர்கள்னு ஏன் வச்சோம் அப்படின்னா, காலா படம் வெளியாக இருந்த சமயம் அது. கூடவே தலைவரோட இந்த ஸ்பீச் எனக்கு காவலர்கள் வேணும் அப்படின்னு தலைவர் சொன்னது. அதனால தான் நம்ம சேனல் பேர் கூட காலாவின் காவலர்கள் அப்படின்னு வச்சோம். அதாவது தலைவரோட தொண்டர்கள் அப்படின்னு பொருள்படும்படியாக அந்த பெயரை நம்ம சேனலுக்கு வச்சுருந்தோம். இப்போ விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் அதை தான் சொல்கிறாரு, கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு, அவ்வளோதான். அதாவது அவருடைய ஃபேன்ஸ் பற்றி சொல்கிறாரு. இனி உங்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடணும்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பழைய டெக்னிக்கு, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் தலைவர் காவலர்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ், அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். நான் அந்த தொண்டர்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், எனக்கு காவலர்கள் வேணும்.